السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கணேசத்துக்குரியவர்களே, இன்றைய தராவி தொழுகையில அல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா வ ஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வ ஹஃபதா என்று சொல்லக்கூடிய வசனம் இன்றைய தினத்திலே ஓதப்பட்டது. இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்காக வேண்டி உங்களிலிருந்தே மனைவியரை ஏற்படுத்தி உங்களுக்கு உங்கள் மனைவியிலிருந்து சந்ததிகளையும் பேரன் பேத்திகளையும் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். இந்த வசனத்தினுடைய தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல வரக்கூடிய செய்தி, உறவுகள் என்பது நமது வாழ்வை வலுப்படுத்தக்கூடிய வளப்படுத்தக்கூடிய ஒரு அருட்கொடை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது மகத்தான கருணையினால் இன்றைய தினம் நாம் 10வது நோன்பை நிறைவு செய்துவிட்டு 11வது நோன்பிற்குரிய தராவீகை நிறைவேற்றி முடித்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்தினுடைய முதல் பத்தை நிறைவு செய்து மக்ஃபிரத்தினுடைய பத்தின் துவக்க நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தை பெற்ற மேன்மக்களில் ஒருவராக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. அவனுடைய மகத்தான மன்னிப்பை பெற்றவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இன்று நம்மிடையே இருக்கக்கூடிய உறவுகள், அதனுடைய தொடர்புகள், நெருக்கங்கள் எப்படி இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும். நாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய கண்முன்னே நம்முடைய சொந்த பந்தங்களுடைய தொடர்புகள் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிக மிக கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகி கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் அறிய முடியும். உதாரணமா, ஒரு கூட்டத்துல 100 பேர் இருக்காங்கன்னு சொன்னா அதுல விரல் விட்டு நாம் எண்ணி விடலாம் இவர்கள் எல்லாம் தன்னுடைய உறவுகளோடு தொடர்பிலேயும் நெருக்கத்திலேயும் இருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிய முடியும். அந்த அளவிற்கு உறவினுடைய தொடர்புகளுடைய விஷயத்திலே நாம் கவனமற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு அபி அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே சஹாபா தோழர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையிலே பார்த்து சொன்னார்கள், நேற்று யாரோ ஒரு ஆளு, இந்த கூட்டத்தில் உள்ளவங்க ஒரு ஆளு அவருடைய உறவை துண்டித்து இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா அந்த ஆள் இந்த கூட்டத்தை விட்டு எந்திரிச்சு போயிட வேண்டியதான் என்பதாக அருமை நாயகம் அறிவிப்பு செய்கிறார். அந்த கூட்டத்தில் கடைசியில இருந்த ஒரு இளைஞன் அந்த சபையிலிருந்து எழுந்து வெளியே சென்று விடுகிறார். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வெளியே சென்ற அந்த இளைஞன் நேராக தன்னுடைய தாயினுடைய சகோதரி, அதாவது சாட்சி வீட்டுக்கு, தன்னுடைய சின்னம்மா வீட்டிற்கு சென்று விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திடீரென அவர் திரும்ப வந்துடுறார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் காணாம போன அந்த இளைஞனை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அதை கேட்ட உடனே யாருமே எந்திரிச்சு போல, நீ மட்டும் எந்திரிச்சு போனி, என்ன காரணம்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த பையன், அந்த இளைஞர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தை தைத்து விட்டார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நீங்கள் எப்படி உறவுகளை நேற்று யார் முடித்தார்களோ அவர்கள் இந்த கூட்டத்தில் இருந்து எழுந்திருத்து விடுங்கள் என்பதாக சொன்னீர்களே, அந்த மனிதர் நான் தான் என்பதாக சொல்லிவிட்டு, நான் என்னுடைய தாயினுடைய உடன் பிறந்த சகோதரியான என்னுடைய சாட்சி சின்னம்மாவோடு இடையே ஒரு சின்ன தகராறு செய்துவிட்டு நான் மனஸ்தாபத்தில் இருந்து வந்தேன். நீங்க சொன்ன உடனே வேகமா போனேன், போய் என்னுடைய சின்னம்மாவிடத்துல பேசிவிட்டு அவரிடத்திலே மனஸ்தாபங்களை தாங்கள் நிறைவேற்றி விட்டு நான் வந்து விட்டேன். அப்பொழுது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சொன்னாங்க, நீங்க நல்லதையே செஞ்சீங்க, நீங்க இப்ப செஞ்சீங்களே இந்த செயல்தான் நல்லது, அழகிய காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், எந்த சபையிலே உறவை துண்டித்து வாழ்பவர் இருக்கிறாரோ அந்த சபையில அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். நாம் எல்லாம் நம்முடைய சொந்த பந்தங்களோடு ஏதாவது ஒரு விஷயத்துல நாம் சாமானிய மக்களாக இருந்தும் ஈமானிய உயர் மனிதர் வரை இந்த விஷயத்திலே நாம் பலரும் தோற்று போய் கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறவுகள் விஷயத்திலே பாதுகாத்து இருக்க வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும்
அருள்மறை குர்ஆனிலேயும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஜக்காத்தினுடைய விஷயத்திலே சொல்லுகிறான், உங்கள்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, ஜக்காத் கொடுக்கிற அளவுக்கு செல்வம் இருக்குது, அப்ப நீங்க உங்களுடைய சொத்துக்களை பிரிக்கக்கூடிய நேரம் வருது அப்படின்னு சொன்னா, சொத்தை எப்படி பிரிக்கணும்? நம்முடைய சொந்த பந்தங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு எல்லாம் சொத்தை பிரித்து கொடுத்துடணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்துல சொல்லுகிறான், வைதா ஹலரல் கிஸ்மத்து உலில் குர்பா வல் யதாமா வல் மசாகீனி ஃபர்ஸுகூஹும் மின்ஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லுகிறான், பாக பிரிவினை நீங்கள் செய்கின்ற பொழுது, சொத்துக்களை பாக பிரிவினை செய்கின்ற பொழுது, பாகத்திற்கு உரிமையே இல்லாதவர்கள், உங்க உறவினர்களோ அல்லது அனாதைகளோ அல்லது ஏழைகளோ யாராவது அதுல வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு உங்க சொத்திலிருந்து பங்கு கொடுங்க என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுகிறார். உடன் பிறந்த சகோதரர்களுக்கே நம்முடைய சொத்தை நம்ம கொடுக்க மாட்டோம், அதுக்கே இதை எப்படியாவது நாம் ஏமாற்றி விடலாமா என்பதாக தந்திரங்களை கையாளுவோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், சொத்தினுடைய உரிமை இல்லாதவர்கள் ஏழைகளாக உங்களுக்கு அருகாமையிலே வந்தார்கள் என்று சொன்னால், உறவினர்களோ அனாதைகளோ அவர்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே கட்டளையிடுகிறான். அப்படி என்றால் உறவுகள் என்பது எந்த அளவிற்கு மகத்துவமும் மாண்பு மிக்கது என்பதை நம்மால் அறிய முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லுவான், அவனுக்கு வம்சத்தையும் சம்பந்தங்களையும் நாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் என்பதாக சொல்லுகிறார். திருமணம்ங்கிறது ஆன பிறகுதான் மனைவியின் மூலமாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகளை பெற்ற பிறகு தாய் தந்தையர்களாக ஆகிறோம். பிறகு நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கு திருமணமானால் நான் பெரிய தந்தை அல்லது சின்ன தந்தை என்பதாக ஆகிறோம். இப்படி சகோதரி சகோதரன் என்பதாக பல சம்பந்தங்களை, பல சொந்தங்களை, உறவுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒவ்வொன்றாக தருகிறான் என்று சொன்னால், அது இந்த மார்க்கத்தினுடைய கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமான கடமை. அது மாத்திரமல்ல, ஒரு இபாதத். சொல்லுவாங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, மறுமை நாளை ஆகிரத்தை யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் பல் யஸில் ரஹிமா, அவர் நிச்சயமாக அவருடைய குடும்ப உறவோடு சேர்ந்து வாழட்டும், சேர்ந்து நடக்கட்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார்கள். அதே போல இந்த பகைமைங்கிறது தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறார். எப்போவாவது நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது தவறு செய்து மனஸ்தாபத்தினால் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த சந்ததிகள் தொடர்படியாக எந்த அளவுக்கு சொன்னா, எதனால சண்டை போட்டு பிரிஞ்சாங்கன்னே தெரியாது, அதே மறந்திருப்பாங்க. ஆனால் என்னுடைய தாய் தந்தையர்கள், என்னுடைய பெற்றோர்கள், மூதாதையர்கள் அவங்கள்ட்ட பேசல, அதனால நான் பேச மாட்டேன், அவர்கள் பிரிந்திருந்தார்கள் அதனால் நான் பிரிந்திருப்பேன் என்பதாக சொல்லிக் கொண்டு நாம் பிரிந்திருக்கிறோமே, எவ்வளவு பெரிய கடுமையான அல்லாஹ்விற்கு கோபம் ஊட்டக்கூடிய விஷயம் இது தெரியுமா? நாம் சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பெரும் பகையோடு வாழ்ந்தவர்கள் யார்? அபூலஹப். அபூலஹப் என்பவர் யார்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவோட கூட பிறந்த சகோதரர், பெரிய தந்தை, அவருடைய பெரியாப்பா, அருமை நாயகத்துடைய பெரியாப்பா. கடும் சொற்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சனம் செய்தவர்கள். அது மாத்திரமல்ல, அபூஹலுடைய மனைவியும் துரோகத்தை செய்த மிகப்பெரிய பாவிகளாக இருவர்களும் இருந்தாலும் கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக அழகிய உறவை பேணுதலோடு இருந்தார்கள். எப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில இருக்கிறாங்க, திடீர்னு துர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வேகமாக அழுதுகிட்டே அந்த சபைக்கு ஓடி வர்றாங்க. ஓடி வந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை பார்த்து இந்த பெண்கள்லாம் ஒரு மாதிரியா கேலி அடிக்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, என்னை பார்த்து கடுமையான வார்த்தைகளாக பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அந்த துர்ராங்கிற பெண்மணி யாருன்னு சொன்னா, இஸ்லாத்தை இணைத்து கொண்ட பெண்களில் ஒருவர். அது மாத்திரமல்ல, ஹிஜ்ரத்துங்கிற புனித பயணத்திலே பதிவேட்டிலே இடம்பெற்ற ஒரு பெண்மணி துர்ரா என்று சொல்லக்கூடிய பெண்மணி. அந்த பெண்மணி அழுதுட்டு வர்றதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமே மாறிட்டு உடனே என்ன காரணம் கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணி சொல்றாங்க, இந்த அன்சாரிய பெண்கள், அந்த பனி சரி என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள், குடும்பத்தார்கள் என்னை கடுமையான வார்த்தைகளால என்னை சாடிக்கொண்டு என்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் சொல்றாங்க. அவங்க யாரு, என்ன சொன்னாங்க என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த பெண்மணியை பக்கத்துல கூப்பிட்டு, அந்த நேரம் லுஹுருடைய நேரம், அப்ப அந்த பெண்மணி பக்கத்துல கூப்பிட்டு நிக்க பார்த்து வச்சுக்கிட்டாங்க. துர்ராங்கிற அந்த பெண்மணி யார் என்று சொன்னால் வேறு யாரும் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய உறவான அவருடைய தந்தையோடு உடன் பிறந்த அபூலஹபினுடைய மகள். அபூலஹபுடைய மகள் யார்? அந்த அபூலஹப்
அல்லாஹ் குர்ஆனிலே சபித்து ஒரு சூறாவையே இறக்கிய சபிக்கு அல்லாஹ்வுடைய சபிப்புக்கு உள்ளான அபூ லஹப் அவருடைய மனைவி இருவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபித்து சொல்லக்கூடிய அருள்முறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய அளவிற்கு சபிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய மகள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில வந்த பொழுது அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அப்ப எந்த அளவுக்கு காயப்பட்ட வார்த்தையில சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்களுடைய அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய தந்தையும் தாயும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு சூறாவையே இறக்கி சபிச்சிருப்பான். அப்படிப்பட்ட அவர்களுடைய மகள் நீ இதர செஞ்ச எந்த நன்மையும் உனக்கு கிடைக்க போகுது என்பதாகவெல்லாம் சாடிய வார்த்தைகளை கஷ்டத்தோடு வந்து இந்த துர்ராங்கிற பெண்மணி துர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிச்சுட்டு லுஹரை முடிச்சுட்டு மெம்பர் படியில ஏறிட்டாங்க. ஏறி சொன்னாங்க, இந்த பெண்மணி துர்ரா இருக்கிறாளே, இவளும் நானும் ஒரே குடும்பத்தார்கள். மக்களே, என்னுடைய குடும்பத்தானுடைய விஷயத்தில் நீங்கள் இப்படிலாம் பேசுனது ரொம்ப தப்பு, நோவினை படுத்தியது மிக பெரும் தவறு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. யார் இவரை இந்த துர்ராங்கிற பெண்மணி யார் கோபப்படுத்துவாரோ அவர் அல்லாஹ்வை கோபப்படுத்தியவரை போல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த துர்ராங்கிற பெண்மணி பார்த்து சொன்னாங்க, நீ என்னை சார்ந்தவள், நான் உன்னை சார்ந்தவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த அபூ லஹபுடைய மகளை ஆறுதலோடு அரவணைத்து உறவு முறையை பேணுதற்குரிய விஷயங்களிலே எந்த அளவிற்கு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்கின்ற விஷயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாம் சின்ன சின்ன விஷயத்திற்காக வேண்டி நம்மவர்களுக்கு மத்தியிலே நாம் பேசாமலும் உறவாடாமலும் நாம் தனித்து விடப்பட்டு சொந்த பந்தங்களை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறவுகளை சேர்த்து வாழ்வதுதான் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு செயல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானுடைய அங்கமான இபாதத்துகளில் ஒன்றான இந்த உறவுகளை தேடி வாழக்கூடிய விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.